எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வஜ்ராசனம் போட்டிருக்கிறேன். ஸோ ரொம்ப காலை சேர்த்தும் வைக்கணும், ரொம்ப தூரமாக வைக்கணும், மீடியமாக வைக்கணும் கால். வஜ்ராசனம் எதுக்கு போட்டிருக்கேன்னா, என்னோடய உடம்பு மேல் பகுதியில் இருக்கிற இடத்துக்கெலாம் ரத்தம் நல்லா போகணுன்றதுக்காக வஜ்ராசனம் போட்டு வச்சுருக்கேன். நிறைய பேர் அந்த சிரசாசனம் பண்ணுவாங்க, தலைக்கீழாக நிற்கிறது பண்ணுவாங்க. அது நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நாள் 2 நாள் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி அது வெறும் வயிற்றில் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தண்ணி கூட வயிற்றில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக ஆகுது. இது அப்படி இல்லை, நீங்கள் சாப்பிட்ட உடனே கூட இது பண்ணலாம். ஜீரணம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பண்ணிங்கன்னா. இதுவும் ரத்த ஓட்டத்தை நல்லா கொடுக்கும், நல்லா எனர்ஜியும், உடம்பு நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 5 செகண்ட் கூட என்னால் இது பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour மேலே அசால்ட்டாக போடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு திருப்பி இன்னொரு 1/2 hour நாங்கள் போட முடியும். ஸோ இப்படியே ஃபோனில் இப்போ இது மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி, இது மாட்டிட்டு இதிலே ஃபோனில் எதனா ஒர்க் பண்ணுறது. இப்போ இங்கே பக்கத்தில் மவுஸு எல்லாமே இருக்கும். ஸோ ஒயர்லெஸ் மவுஸு, இது ஓடிஜியில் பண்ணுற மாதிரி இது வச்சுட்டு இதில் ஃபோன்லேயே ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பேன். இது நல்லா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி ஃப்ரீயாக பண்ணக்கூடிய விஷயம். ஸ்டார்டிங்கில் ஒரு பெட்டு நல்லா சாஃப்டான இதில் போட்டு நீங்கள் பழகிட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தரையில் பண்ணுறது, தரையில் ஒரு நல்ல டர்க்கி டவல் அந்த மாதிரி போட்டு பண்ணுறது. அப்புறமா உங்களுக்கே வெறும் தரையில் பண்ணுறதுக்கே உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். வெறும் தரையில் யோகா மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க, ஒரு சாஃப்டான துணி மட்டும் போட்டு ரொம்ப குஷன்லாம் இல்லாமல் உங்களுக்கே பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஃப்ரீயாக பண்ணக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் ஒன்று, ஏன்னா எது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடாத விஷயம் ஒன்று சொல்லணும்னா, இந்த பூஃபான்னு சொல்லுவாங்க, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த பூஃபா இருக்கிற பொருள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் தைராய்டு அது பாதிக்கும். ஸோ தைராய்டோட ஃபங்க்ஷன் குறையிறனால ஹேர் ஃபால் வரும்ன்ட்டு ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த டீச்சிங்ஸ்லாம் ரே பீட்டின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ டாக்டர் ரே பீட்டின்னு அவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நிறைய டிசீஸ் சரி பண்ணிக்கிறாங்க. அவங்க டயட்டை சரி பண்ணுற மூலமாகவே அவங்க நிறைய விஷயங்கள் சரி பண்ணியிருக்கிறாங்க. அவரோட இம்பார்ட்டண்ட்டான இது என்னென்னா, உடம்போட எனர்ஜி நம்ம அதிகமாகவே வச்சுக்கணும். ஸோ தைராய்டு தான் நம்மளுக்கு எனர்ஜி தருது. அவரும் தைராய்டில் பிஹெச்டி, அது மாதிரி ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அவர். ஸோ அவரோட டீச்சிங்ஸ் தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். அதேமாதிரி இந்த பூஃபை அவாய்ட் பண்ணிவிட்டு, இது எதுக்கு சொன்னேன்னா, நிறைய பேர் எந்த பேசிஸில் சொல்கிறீங்க அந்த மாதிரி கேட்பாங்க சில பேர். ஏன்னா மோஸ்ட்லி டாக்டர்ஸ்லாம் பூஃபா தான் சாப்பிடுங்க, இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் நல்லது ஹார்ட்டுக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவரோட டீச்சிங்ஸ் படி பூஃபா ரொம்ப ரொம்ப கெட்டது. எவ்வளோ அது ஒரு விஷம் மாதிரி அவாய்ட் பண்ணுவாங்க அந்த அந்த குரூப்பில் இருக்கிறவங்க. ஸோ பூஃபா அவாய்ட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் மட்டும், தேங்காய் எண்ணெயில் தான் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, அது மட்டும் நீங்கள் சாப்பிட்டு, தேங்காய் எண்ணெய், சீஸு, அந்த மாதிரி பொருள்லாம் சாப்பிட்றதுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ஸோ இப்போ இந்த கோகோனட் ஆயில் மட்டும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் அவர் சொல்கிற என்னென்னா, மோஸ்ட்லி இந்த இந்த கோல்டு ப்ரெஸ்டு ரீஃபைன் பண்ணாத இந்த விர்ஜின் கோகோனட் ஆயில் சொல்லுவாங்க. ரீஃபைன் பண்ணாமல் நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் உடனே யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் அது ஓகேன்ட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது ஈஸியாக கெட்டு போயிடும். இல்லாட்டி ரீஃபைன்டு கோகோனட் ஆயில், ரீஃபைன் பண்ண கோகோனட் ஆயிலே பெஸ்ட்டு அது மாதிரி. ஸோ நானும் ரீஃபைன் பண்ண கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அது நல்லாவும் இருக்குது. ரேட்டு கம்மியாக இருக்குனால தான் நான் மெயினாக அது வாங்கினேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இவரோட டீச்சிங்ஸும் ரீஃபைன்டு கோகோனட் ஆயில் தான் இவர் யூஸ் பண்ண சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். எப்படியே சாப்பிடக்கூடியதாக இருந்தால் அது கூட கோகோனட் ஆயில் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதோட பாதிப்பு குறையும். அதே மாதிரி விட்டமின் இ டேப்லெட் ரொம்ப சீப், அது உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். நீங்கள் அப்படியும் வீட்டில் அப்பளம் பொரிக்கிறாங்க, இல்லை ஊறுகாயில் வேறு என்ன ஊற்றுறாங்க, ஸோ அதை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அப்போ விட்டமின் இ டேப்லெட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட இந்த பாதிப்பை குறைக்கும். ஸோ இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டிஸோட பாதிப்பை இது குறைக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாரி ஹேர் ஃபால் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் எக்ஸாமுக்கு நான் படிக்கிறனால இப்போது என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஏன்னா இப்போ வீடியோ போடுறதா இருந்தால் வந்து அன்றைக்கி அது அந்த தாட்லேயே தான் வந்து மைண்ட் இருக்குது, அதை பற்றியே தான் இன்னும் நிறைய நான் நெட்டில் பார்த்து தேடி கண்டுபிடிக்கிறது படிக்கிறது அந்த மாதிரியே தான் மைண்டு இருக்குது. ஸோ அதனால தான் வீடியோ போடல. ஸோ இப்போ வந்து சரி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க என்ன நம்பின்ட்டு. ஸோ இந்த 2 விஷயம் வந்து சொன்னால் வஜ்ராசனம் நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் பூஃபா கண்டென்ட் இல்லாத ஆயிலாக இப்போ நல்லெண்ணெய் வந்து ஓரளவு பரவாயில்ல, ஏன்னா அதில் 20% வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து இருக்குது. இருந்தாலும் அதுவும் கோகனட் ஆயிலும் ஒரே ரேட்டு தான் வருது. ஸோ நீங்கள் அது கோகனட் ஆயிலே வாங்கி சமைக்கிறதுக்கு கோகனட் ஆயிலே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது 2 வந்து நீங்கள் பண்ணுங்கள். இது காசு இல்லாத விஷயம் எதை பேஸ் பண்ணி சொன்னேன்னா, நல்லெண்ணெயும் கோகனட் ஆயிலும் ஒரே ரேட்டு தான். அதேமாதிரி பூஃபா வந்து நீங்கள் அது ஆயில் யூஸ் பண்ணுறதே கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். ஹேர் ஃபால் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய விஷயம் வந்து நான் எனக்கு நானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்படி வளருது அதை பற்றிலாம் வந்து நான் போட போகிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது, இப்போ முடி போயிடுமான்ட்டும் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து நான் ஃபினாஸ்டரைடு வந்து யூஸ் பண்ணலை. நான் அதை யூஸ் பண்ணால் தான் வந்து ரிசல்ட் பயங்கரமாக வந்து கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணாமல் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் வந்து முடி வளர்க்குறதுக்கு தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் எப்படி வளர்க்குறேன், இல்லை ஃபினாஸ்டரைடு யூஸ் பண்ணி வேண்டியதான் வருதா, அந்த நிலமை தான் வருதா என்னென்ன எல்லாம் தெரிஞ்சுக்க வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏன் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபினாஸ்டரைடுன்ட்டு நான் இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். இந்த லிங்க்கும் வந்து போடாதீங்க, அது தானாகவே யூடியூப் வந்து டெலீட் பண்ணிடுது. ஸோ எல்லாம் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ பாய்.